ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் கொஞ்ச நாள் பொறு தலைவா. ஆருத்ரன் பிக்சர்ஸ் சார்பா எஸ் முருகன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல நிஷாந்த் ரூசோ, காயத்ரி ஷான், மொட்டை ராஜேந்திரன், பாலசரவணன், கும்கி அஸ்வின், மாறன், சூப்பர் குட் சுப்பிரமணி, ஹர்ஷத் இவங்களோட சிறப்பு தோற்றத்தில் சிங்கம் புலி இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஷமந்த் நாக் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜோன்ஸ் வி ஆனந்த் சினிமோடோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு விக்னேஷ் பாண்டியன். திருப்பரங்குன்றம் பகுதியில் வாழ்ந்துட்டு வராரு நிஷாந்த். இவர் ஒரு கோவிலில் காயத்ரியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவங்கள காதலிக்க தொடங்குறாரு. தன்னுடைய மாமா மாறன், நண்பர்கள் பாலசரவணன், கும்கி அஸ்வின் இவங்களோடு சேர்ந்து திருச்சியில் இருக்கிற சிசிடிவி கேமரா கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. இவர் வேலை பார்த்துட்டு வர அந்த ஊருக்கு காயத்ரியும் வராங்க. இதுவே காயத்ரியை அடிக்கடி பார்க்கறதுக்கு அவருக்கு அடித்தளமாக அமையுது. கூடவே அவங்க மேலே இவருக்கு இருக்கிற காதல் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுது. இப்படியே போயிட்டு இருக்கிற காதலை முடிவுக்கு கொண்டு வர பிளான் பண்ணுறாரு நிஷாந்த். ஒரு கட்டத்தில் இவர் காயத்ரியோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு கிஃப்டை கொடுத்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாரு. காயத்ரிக்கு நிஷாந்தை பிடிச்சிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவரை அசிங்கப்படுத்தி அமுச்சிடுறாங்க. அதாவது காயத்ரி நிஷாந்தோட காதலை ஏத்துக்க மறுத்துடுறாங்க. காதல் தோல்வியை தாங்கிக்க முடியாத நிஷாந்த் தற்கொலை பண்ணிக்க பிளான் பண்ணி அதுக்கேற்ற முடிவில் இறங்குறாரு. அந்த நேரத்தில் அமானுஷ்ய சக்தியை கொண்ட மொட்டை ராஜேந்திரன் நிஷாந்தோட தற்கொலையை தடுக்கிறாரு. கடைசியில் நிஷாந்த் காயத்ரியோட இணைந்தாரா இல்லையா? மொட்டை ராஜேந்திரன் யாரு? நிஷாந்த் தற்கொலையை மொட்டை ராஜேந்திரன் தடுக்கிறதுக்கு காரணம் என்ன? காதலர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை அப்படின்றது தீர்வாகாது. இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு திரைக்கதை அமைச்சு அதில் ஃபேண்டசி மற்றும் காமெடி கலந்து படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன். இவர் இயக்குனர் சக்தி சிதம்பரம், உளவுத்துறை ரமேஷ் செல்வனின் சீடர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. நிஷாந்த் ரூசோ சாதாரண ஒரு இளைஞனா காதல், ஆக்ஷன், காமெடின்னு நடிப்பில் அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கும் காயத்ரி அழகாக வந்து அளவான நடிப்பை கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்கிற மொட்டை ராஜேந்திரன், பாலசரவணன், லொல்லுசபா மாறன், கும்கி அஸ்வின் இவங்க எல்லாருமே சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறாங்க அவங்களோட நடிப்பால். இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான சூப்பர் குட் சுப்பிரமணி, ஹர்ஷத், சிங்கம் புலி உட்பட எல்லாருமே அவங்களோட நடிப்பால் பார்க்குறவங்கள கவனிக்க வைக்கிறாங்க. சினிமோட்டோகிராஃபர் ஜோன்ஸ் வி ஆனந்தின் ஒளிப்பதிவு திரைக்கதை ஓட்டத்துக்கு பலம் சேர்க்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். இசையமைப்பாளர் ஷமந்த் நாகின் பின்னணி இசை மற்றும் பொட்டுவில் அஸ்மினின் லிரிக்ஸ் கேட்கவும் பார்க்கவும் வைக்குது. எடிட்டர் விது ஜீவா, ஆர்ட் டைரக்டர் ஏ ஜெயக்குமார், ஸ்டாண்ட் டைரக்டர் ஏஎக்ஸ்என் பிரகாஷ், நடன இயக்குனர் சபரீஷ், தீனா மற்றும் விக்னேஷ் பாண்டியன், வெங்கடேஷ் எம்மின் கதை உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.